Praise the Lord. தேவ மக்களே, இந்த காலவெளியிலும் அந்த கல்வாரியின் அன்பு நமக்கு உதவி செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு. அந்த அன்பை எண்ணுங்கள், அந்த அன்பை நம்புங்கள். கல்வாரியின் கருணையிலே காயங்களின் காணுதே, கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. ஆமென். கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. எல்லாரும் சேர்ந்து விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மற்ற விலையாக ஈந்தனர். விலையேற பெற்றோனாய் உன்னை மற்ற விலையாக ஈந்தனர். அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம், நம்மளை சாதாரண ஆளா வைக்கிறதுக்கு இல்ல, நம்மளை விலையேற பெற்றவனாய் ராஜாவாக, ராஜாவின் வீட்டு பிள்ளையாக, நீதிமானாக, ஆசாரியனாக காலவரையில அந்த அன்புதான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது. உங்க பிரச்சனைகள், உங்க போராட்டம், சோர்ந்துட்டீங்களா? போராடி தோத்துட்டீங்களா? அந்த காலவெளியில அந்த கல்வாரி அன்பை நினைங்க. அந்த அன்பு நம்ம வாழ வைக்கிற அன்பு. நீங்க தோத்துருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், வருத்தப்படாதீங்க. அதே இடத்துல உங்களை கனப்படுத்துவார், அதே இடத்துல உயர்த்துவார், உங்க ஸ்தானத்தை திரும்பியும் தருவார். ஆமென். நன்றி அப்பா. இந்த விலையேற பெற்றோனாய் என்னை மாற்றி வச்சிருக்கிறீங்க. நான் அதை நம்புகிறேன், அதை எண்ணி துதிக்கிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலைவேளையிலும் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் ஆதாரமாக எடுப்போம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு பிக்சர். நிறைய பேர் கர்த்தர்னா என்னை மறந்துட்டாரு, கைவிட்டுட்டாரு, செய்வாரா செய்யலன்னு தெரியலையே, நானும் ரொம்ப துரோகம் செஞ்சுட்டேன், நானும் தப்பு செஞ்சுட்டேன், நான் ஒரு பாவி, நான் ஒரு துரோகி, நான் விட்டு விலகிட்டேன், எவ்வளோ அவரை துன்பப்படுத்தியிருக்கிறேன், இப்போ எப்படி உடனே வந்துடுவார்? இல்லை, அதெல்லாம் உங்க நினப்பு. இவர் ஒரு தாய் மறந்தாலும் மறக்காம விட்டு கொடுக்காம, எந்த இடத்துலையாவது என் பிள்ளை கையை தூக்கி என்னை தூக்குங்கன்னு சொல்லிட்டு கேட்குமா, அந்த இடத்துல அப்படியே வந்து தூக்கிடுவார். அவருடைய கிருபை நம்மளை துரத்தி கொண்டே வருது, நம்ம பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் பொய் பேச தெரியாது. பொய் ஒரு இடத்துல கூட பேசலைங்க. அவருக்கு பொய்னாலே என்னன்னு தெரியாது. நமக்கு தான் ரொம்ப பழக்கம், ஈஸியாக பேசும். அவர் பொய் பேசினதில்லை, உண்மை உள்ளவர். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா கொடுத்தது தான், அதை இனி எவனாலும் மாற்ற முடியாது. அதை செஞ்சு நிறைவேற்றுவார். அவர் சொல்றாரு, அவர் உன்னை ஸ்திரப்படுத்தி. நம்ம கால ஆட்டம் காணுது, தடுமாறிடுறோம், என்னன்னு தெரியலையே, எனக்கு ஒரு எதிர்காலம் வருமா, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா, டாக்டர்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பிள்ளை பிறக்குமா, எவ்வளோ இன்டர்வியூ. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு பிரதர். ஆனால் இன்னைக்கு இந்த காலவேளையில் கர்த்தர் உங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துறாரு. அவர் சொல்கிறார், அப்பா மனுஷனை பார்க்காத, கம்பெனியை பார்க்காத, டாக்டரை பார்க்காத, அவங்கள பார்க்காத,
நான் சொல்கிற வார்த்தையை பாரு, நான் உன்னை நிலைநிறுத்துவேன், நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். ரெண்டாவது, தீமையிலிருந்து நம்மளை விளக்குவாங்க. உலகத்தில் தீமை ஐயோ எப்படி இருக்குன்றீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை குறிச்சும் உங்கள் பிள்ளைகளை குறிச்சும், ஐயோ என் பிள்ளை ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறான். நீங்கள் கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் சொல்கிறத கேளுங்க. தீமை என்று விலைக்கு காத்து கொள்வார். பிஸ்னஸில் நிறைய போட்டி இருக்கலாம் இல்லையா, ஊழியத்தில் போட்டி இருக்கலாம், ஊழியம் செய்ய விட மாட்டாங்க, தடுக்கிறாங்க, தீமையை போடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தீமை என்று உன்னை விலக்கி காத்துக்கொள்வோம், எந்த தீமையும் உன் மேலே அணுகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தைகள் உங்கள் மேல் பலிக்கும். ஆமென்.